ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அகல்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. நகைக்கடையில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்துச்சுங்க, பெண் குழந்தை இருந்துச்சுங்க. ஸோ அந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை படிக்க வச்சு லவ் பண்ணாங்க. ஸோ அந்த பையனை இவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணு நல்லபடியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆதரவுன்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்களாம் இவங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால உடன் பிறந்தவங்களாம் யாரும் இவங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட பொண்ணுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சசிகலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருந்தாவும் இதுக்கப்புறம் இவங்க திருமணமே பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் இவங்க நல்லபடியாக படிக்க வச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 இடம் ப்ராப்பர்ட்டி இருக்குதாங்க. ஸோ அதை விற்றுட்டு கூட ஏதாவது பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய குழந்தைங்களை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்